ஈரோடு நித்யா சமையலில் தேங்காய் போளி பார்க்கலாமா. இது பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு மேலே கோட்டிங் எடுக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது மேலே இருக்கிற டேஸ்ட்டு வர்றதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொலன்னு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. எண்ணெய் மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த பிணையாத தண்ணி படாத இருக்கிற மாவும் எல்லாமே தண்ணி பட்டுரும். அதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலேயும் எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிரட்டிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ மேலே செய்கிற கோட்டிங்கும் ரெடியாக இருக்குது. அடுத்தது உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா தேங்காயை திருவி எடுத்துக்கோங்க. தேங்காயை திருவிட்டு அதை லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அந்த ஈரப்பசண்டை போனால் ஓகே தான். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் யூஸ் பண்ணாதீங்க. அப்போதைக்கு உடச்சி அதில் திருவி சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடுங்க. சூடாக போட்டிங்கன்னா சர்க்கரை உருகி போயிடும். அதனால் தேங்காய் வறுத்ததை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. கை பொறுக்கிற சூடு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கனாவே உங்களுக்கு அந்த தேங்காயும் அந்த சர்க்கரையும் நல்லா கோட்டிங் ஆயிரும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டு இப்படி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உருண்டையாகும். உள்ள ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவை இது மாதிரி பண்ணி கோட்டிங் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக பண்ணேன். ரொம்ப பெருசாக பண்ணினா குட்டீஸ் சாப்பிட்றதுக்கு பிச்சு அதே இதையும் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணேன்னா சின்னதாக பண்ணினேன். சின்னதாக பண்ணால் நல்லா புஃப்னு வருது. நீங்கள் குட்டி குட்டியாகவே பண்ணுங்கள். தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு இது மாதிரி வச்சு எடுத்து இப்படி பிரித்து பார்த்திங்கன்னா சரி டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.